शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. இதுவரை 3 பிரச்சனை ஆரம்பி கேட்டிருந்தார். அகாதோனு பிரச்சனாக அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒண்ணு பிரம்மங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம். இன்னொன்னு அந்த வித்வான் அவித்வான் 2 பேருமே அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடையிறாளா இல்லையா அப்படின்னு இன்னொரு பிரச்சனை. பிரம்மம் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனத்துக்கு இருக்குன்னு சமாதானம் சொன்னார். அதுக்கு பல யுக்திகள் எல்லாம் சொல்லி பிரம்மம் இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கணும், இல்லைங்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப அதுக்கு அடுத்த பிரச்சனை இருக்கு, அதுக்கு சமாதானம் சொல்லணும். அது கய ஏவம் வித்துன்னு ஆரம்பிச்சு அந்த அந்த பிரச்சனத்துக்கு பதில் சொல்றார். அஸ்தி நாஸ்தி அனுப்பிரச்சனா வியாக்கியாக, பிரம்மம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பிரச்சனத்துக்கு பதில் சொல்லி ஆரம்பித்தது. என்ன சொன்னார்? காரிய ரசலாப பிராணன அபய அபய பிரதிஷ்டா பயதர்சன உபபத்திச்சா அஸ்தேவ தத ஆகாசாதிகாரம் பிரம்மா இது அபாகிருதா அனுப்பிரச்சனா ஏகா. இந்த காரிய ஆகாசாதி பிரபஞ்சம் இருக்கு, இதெல்லாம் காரணமும் பிரம்மம் ஒன்று இருக்க வேண்டாமா? இருந்தால் தானே காரியம் உண்டாக முடியும், அதனால பிரம்மம் இருக்கு. அதே மாதிரி ரசலாபம், அந்த வித்வான்கள்லாம் ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா, அதாவது போகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு எந்த காரணமும் இல்லாமலே ஆனந்தமாக இருக்காருன்னா அவளுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது ஒன்று இருந்தாகணும், அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்னு ஒரு யுக்தி சொல்லியிருந்தார். அடுத்து அதே பிராணம் கோஷ்டியவான்யா பிராணியா, இந்த மூச்சுக்காக்கெல்லாம் அதாவது ஒரு சரீரேந்திரியங்கள்லாம் நியதமா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னா தனக்காக செய்யல, அது தன்னை காட்டிலும் வேறான ஒண்ணுக்காகத்தான் செய்யணும், அப்படி ஒண்ணு இருக்குன்னு வச்சிருந்தாங்க. 3வது யுக்தி அபய பிரதிஷ்டா, அபயம் பிரதிஷ்டா அப்படின்றது அதை தெரிஞ்சுட்டாங்கன்னா ஏகத்துவம் வந்ததுனால அத்வைதத்துல இருக்கிறதுனால அதுக்கு பயாதிகளுக்கு கேள்வி இல்லை, பயம் வராது. அது இருக்கிறதுனாலதான் இந்த அக்னிவாயுவாதிகள்லாம் பயந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இத்தனை காரணங்கள்னால பிரம்மஸ்வரூபம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி முதல் பிரச்சனத்துக்கு சமாதானம் சொல்லி முடிச்சாச்சு. அதுக்கு மேல 2 பிரச்சனை இருக்கு. அந்நவும் அனுப்பிரச்சனவும் வித்வத் அவிதுஷோகோ பிரம்ம பிராப்தி அப்பிராப்தி விஷயம். பிரம்ம வித்வான் அவித்வான் 2 பேருமே பிரம்ம பிராப்தி உண்டா இல்லையா அப்படிங்கிற விஷயம் அடுத்த 2 பிரச்சனத்துல கேட்டிருக்கு. அதுக்கு இப்ப பதில் சொல்றோம். தத்ர வித்வான் சமர்ஷனுதே ந சமர்ஷனுதே அனுப்பிரச்சனா அந்தியா தது அபாகரணாய உச்சதே. அதாவது இந்த 2 பிரச்சனத்துல 3வது பிரச்சனத்துக்கு பதில் சொல்லியாச்சுன்னா 2வது பிரச்சனத்துக்கு தானா பதில் கிடைக்கிறது. அதனால 3வது பிரச்சனத்துக்கு முதல்ல பதில் சொல்லியிருக்கார் சொன்னால் 2வது பிரச்சனத்துக்கு தானாகவே கிடைக்கும். மத்தியமஹா அனுப்பிரச்சனா அந்திய அபாகரணாதேவ அபாகிருதா இது தது அபாகரணாய நயத்தியதே. 2வது பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய தனியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, 3வது பதில் சொல்லிட்டா போகும். அப்ப அந்த பதில் என்ன? சய ஏவம் இது சகாயக்கு ஏவம் யதோக்தம் பிரம்மா உத்ஸ்ருத்ய உத்கர்ஷாபகர்ஷம் அத்வைதம் சத்தியம் ஞானம் அனந்தம் அஸ்மி ஏவம் வேஸ்தி ஏவம் இது. இப்படி தெரிந்து கொண்டவன் அப்படின்னு சொன்னார். இப்படி தெரிந்து கொண்டவன்னா எதை எப்படி தெரிந்து கொண்டவன்? அந்த பிரம்மஸ்வரூபம் சொன்னோமே, பிரம்மவித்யை சொல்லி சத்தியஞானவந்தம் சொன்னா அந்த பிரம்மஸ்வரூபத்தை அகமஸ்மின்னு எவன் தெரிந்து கொள்கிறானோ, நான் தான் அந்த பிரம்மஸ்வரூபம், அவன் தான் ஏவம் வித்துன்னு இந்த இடத்தை சொல்லப்படுறது. அதாவது பிரம்மவித்தை சொன்ன பிரம்மவித் சப்தத்துக்கும் இந்த ஏவம் வித்துங்கிற சொல்ற சப்தத்துக்கும் ஒரே பிரம்மவியாத்மாதி பிறந்த ஆரம்பிச்சுட்ட பிரம்மவித்துன்னு போட்டுட்டார். ஏவம் வித்துன்னு இந்த இடத்துல போட்டுட்டார். இந்த 2மே ஒரே அர்த்தம். ஏவம் வித்து ஏவம் சப்தத்து பிரகிருத பராமரிஷார்த்தா. ஏவம்னா இப்படி சொன்னோமே அந்த மாதிரி தெரிந்து கொண்டவன் என்ன, அவனுக்கு என்ன? சகிம் அஸ்மால் லோகாத்ரேத்ய ஏக மன்னமயம் ஆத்மான உபசங்கிராமதி. அஸ்மாத் லோகாத்ரேத்ய திருஷ்டாதிருஷ்ட இஷ்ட விஷய சமுதாயோ லோக தஸ்மாத் அஸ்மால் லோகாத் ரேத்ய பிரத்யாவிருத்திய நிரபேட்சோ பூத்வா. இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானால் அவன் இந்த லோகத்துல இருந்து வெளியில வந்துடுறான். பிரத்யாவிருத்திய லோகம்னு சொன்னா இந்த லோகத்தை விட்டு வெளியாலும் மேல அடுத்த லோகத்துக்கு போடுறான்னு அர்த்தம் இல்லை.
இந்த லோகம்னு சொன்னால் இந்த திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷய சமுதாயா. இந்த லோகத்துல அவனுக்கு திருஷ்ட விஷயங்கள் எத்தனையோ இருக்கும், அதிர்ஷ்ட விஷயங்கள். இந்த லோகம் சொன்னா இகலோகம் பரலோகம் எல்லாமே சேர்ந்துதான் அவனுடைய ஒரே லோகம். இந்த லோகத்துல அவனுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கோ, திருஷ்ட அதிருஷ்ட இஷ்ட விஷய சமுதாயம் இருக்கோ, அனிஷ்ட விஷயா சேர்த்துக்கலாம். அதுல இருந்து அவளை விடுபட்டு விடுறாங்க, எல்லாமே விட்டு விடுறான். சமுதாயோ ஹேயம் லோகா, இந்த லோகத்திலேருந்து பிரத்யாவிருத்திய விடுபடுறான்னு சொல்றது. லோகாத் பிரேக்கிய பிரத்யாவிருத்தி அப்படின்னா என்ன? நிரபேட்சோ பூத்வா. இதுக்கு மேல இவனுக்கு இந்த விஷயங்கள்ல எந்த ஒரு அபேட்சையும் கிடையாது. இது வேணும் அது வேணும், அதுக்கு வேண்டிய அதனால ஒன்றும் உபயோகம் இல்லை. இவனுக்கு வேண்டியது கிடைச்சாச்சு. அதனால இவனுக்கு இந்த லோகத்துல எந்த விஷயத்திலையும் ஈடுபாடு இல்லை. நிரபேட்சோ பூத்வா ஏதம் யதா வியாக்கியானம் அன்னமயம் ஆத்மானம் உபசங்கிராமதி. இந்த அன்னமய ஆத்மானம் முதல்ல சொன்னோம், சரீரம். இந்த சரீரத்தை அவன் உபசங்கிரமணம் செய்கிறான். உபசங்கிரமணம் செய்யறதுன்னு சொன்னா சொல்றான், விஷயஜாதம் அன்னமயா பிண்டாத்மனோ வதிரிஷ்டம் ந பஷ்யதி சர்வம் ஸ்தூலபூதம் அன்னமயம் ஆத்மானம் பஷ்யதி இத்யர்த்தः. இப்போ இவன் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஸ்தூலமான இந்த சரீரத்தை ஆத்மாவாக வச்சுருந்தான். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்தூல சரீரத்துக்கு மற்ற பாக்கிய விஷயம் எல்லாம் போக்கியமாக இருந்துட்டு, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் அந்த பாக்கிய போக்கிய விஷயத்துக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. எப்படி அந்த பாக்கிய விஷயங்கள்லாம் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த ஸ்தூல சரீரம். இதை காட்டிலும் அதுக்கு வித்தியாசப்படுத்தி இது போக்தா அது போக்கியம்னு சொல்லும்படியாக அவனுக்கு இல்லை, அவனுடைய திருஷ்டி இல்லை. அதாவது இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து அவனுக்கு ஆத்மபாவம் விட்டு போச்சு. விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா இவனுக்கு இப்ப பாக்கிய விஷயங்கள்லாம் எப்படி அனாத்மாவாக இருக்கோ அதே மாதிரிதான் இந்த சரீரம் கூட அவனுக்கு அனாத்மாவாகவே இருந்துட்டு. ஆக பாக்கியமான புத்தியாதிகள் காஷ்ட புத்தியாதிகள் கடபடாதிகளுக்கும் இந்த சரீரத்துக்கும் அவன் எந்த ஒரு போக்கு போக்கியபாவ ரூபமான வித்தியாசத்தை பார்க்கிறதே இல்லை. விஷயஜாதம் அன்னமயா பிண்டாத்மனோ எதிரித்தம் ந பஷ்யதி. இந்த பிண்டாத்மா இருக்க அன்னமயமான சரீரம் இதை காட்டிலும் தனியாக வித்தியாசப்படுத்தி இந்த விஷயத்தை அவன் பார்க்கிறதே ததாஹா ந பஷ்யதி. அதாவது இதுல இருந்து அவனுக்கு வைராக்கியம் வந்துருக்கு, ஆத்மபாவம் விட்டு போச்சு, சரீரத்திலேருந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில வந்தாச்சுன்னா அதை உள்ள ஆத்மபாவம் போச்சு, அறந்து போச்சு அப்படின்னு. ததா அபியந்தரம் ஏதம் பிராணமயம் சர்வ அன்னமய ஆத்மஸ்தம் அவிபக்தம். அப்புறம் அதுக்கு மேல அவனாரான் இந்த பிராணமயம் அன்னமயத்துக்கு மாத்திரம் விட்டு போயிட்டு இல்லை, அன்னமயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிராணமய ஆத்மான இன்னொரு கோஷம். இந்த கோஷத்திலிருந்தும் அவன் ஆத்மபாவத்தை விட்டுடுறான். அந்த கோஷத்திலும் இப்போ அவன் பிராணகாய கோஷத்திலும் ஆத்மபாவம் அவனுக்கு இல்லை. சர்வ அன்னமய ஆத்மஸ்தம் அவிபக்தம் உபசங்கிராமதி. அத ஏகம் இதே மாதிரிதான் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் ஆத்மான உபசங்கிராமதி. ஆனந்தமயம் வரை அவன் தள்ளிட்டே வந்துட்டான்னா, ஆத்மா இல்லைன்னு தள்ளிட்டே வந்துட்டான்னா அப்ப என்ன ஆகும்? இப்பதான் அவன் அதிர்ஷ்ய அனாத்மியம் சித்த பரமாத்ம ஸ்வரூபத்துல இடம். ஏவம் இது அத ஏவம் இது அதிர்ஷ்யே அனாத்மிய அனிருத்திய அனிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் இத்தனையும் தாண்டிட்டானே. ஆனால் அப்ப அடைஞ்சாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. தாண்டிட்டு இன்னொன்னு அடையலான்னு சொல்லக்கூடாது. அப்ப இவன் வேற அவன் வேற இல்லையே. அதனால இந்த ஆனந்தமயம் வரை தாண்டியாச்சுன்னா அப்ப இவன் அடைய வேண்டியது அதிர்ஷ்யான அபயம் பிரதிஷ்டாம் என்பது. அபய பிராப்தின்னு சொன்னோடனே அபய பிராப்தி இதுதான். தாண்டதுதான் அபய பிராப்தி. தாண்டது வேற அபய பிராப்தி வேறன்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால அப்ப அவனுக்கு அபய பிராப்திங்கிறது ஏற்பட்டாரு. இப்ப இந்த இடத்துல ஒரு விசாரம் பண்றேன். பத்திர இதை இந்த சப்தத்தை பார்த்தா நமக்கு ஒரே மோகமா இருக்கு. ஏவம் உபசங்கிராமதி ஆனந்தமயம் உபசங்கிராமதி. அதாவது ஒரு கர்த்தா ஒரு கர்மா கிரியா எல்லாருக்கும் ரிலேஷன். ஏவம் கர்த்தா ஆத்மானம் அன்னமயம் ஆத்மானம் பிராணமயம் ஆத்மானம்
உபசங்கராமதி, ஒரு கர்த்தா, ஒரு கர்மா, ஒரு கிரியை எல்லாம் நிர்தேசம் பண்ணியிருக்கு. இங்க வேறு மாதிரி அர்த்தம் சொல்றே, யார் அந்த ஏவம் வந்து அவன் தாண்டக்கூடியது இது. உபசங்கராமதினா எதையோ தாண்டி போகிறான் அப்படின்னு தோன்றது. அவன் எதை தாண்டான், தாண்டறதுக்கு அவனுக்கு தன்னை காட்டிலும் வேறாண்டு ஏதாவது இருக்கா இல்லையா, இல்லாட்டா எப்படி தாண்ட முடியும்? உபசங்கிரமணம்னா என்ன? இங்க ஏகத்தை தாண்டி அந்த ரூபம் போடுறான் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு சங்கிரமணம் பண்ணி போறாங்கன்னா இங்கே தாண்டதுக்கு ஏதாவது இருந்தா தானே. என்ன அபிப்பிராயத்துல இந்த சிறுதி வந்திருக்கு? அங்க எப்படி பிரவேசத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாரியா, கேட்கறதுக்கு ஒண்ணு முடிச்சாரு. இந்த சங்கிரமணம் இருந்தாலும் ஒரு விசாரம் நிறைவேற்ற. சங்கிரமணம்னா என்ன? கோயம் ஏவம் சத்திரம் கோயம் ஏவம் இது கதம் வா சங்கராமதி, இதெல்லாம் தாண்டான்னா எப்படி தாண்டான்? இது இருக்கா விசாரம்னு சொன்னா சில பேர் அந்த வாக்கிற்கு வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. அது சரியில்லையே காமிக்கிறதுக்காக இந்த விசாரம் சொல்லி கிம் பரஸ்மாத் ஆத்மனா அந்நா சங்கிரமணகர்த்தா பரிசுத்தா முகத்தையே வரும். இந்த ஏவம் வித்துன்னு சொல்லி பரமாத்மாவை காட்டிலும் தனியாக யாரோ ஒருத்தன் ஜீவாத்மாவை இருந்தான், அவன் தான் அந்தந்த சரீராதி ஆத்மாக்களையோ எதையோ ஒரு ஆத்மாவை சங்கிரமணம் பண்றான் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை இவனே பரமாத்மாவாகவே இருந்துட்டு சங்கிரமணம் பண்றான்னு இந்த வாக்கியத்தை அர்த்தம் சொல்லலாமா? எப்படி அர்த்தம் சொல்றது? சரி, இந்த ரெண்டு பட்சத்துல உங்களுக்கு பிரகிருதத்தில் என்ன விசேஷம் கிடைக்கும்? பரமாத்மாவா இருந்தா என்ன, பரமாத்மாவாக இருந்துட்டு சங்கிரமணம் பண்ணினா என்ன, ஜீவாத்மாவாக இருந்துட்டு சங்கிரமணம் பண்ணா என்ன, இதுல என்ன உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கொண்டு விட போகுது அப்படின்னு கேட்டால், சிந்தகா எதி அந்நியா ஸ்ருதி விரோதா. இங்க பரமாத்மாவை காட்டிலும் தனியாக இருந்து கொண்டு இந்த ஜீவாத்மா இது எல்லாத்தையும் தாண்டி போகிறதுன்னு சொன்னா இது முன்னாடி சொன்ன ஸ்ருதிக்கு விரோதம் இருக்கிறது. ஏன்னா இந்த 5 கோஷங்களுக்குள்ள உள்ள பூந்து இருக்கிறது பரமாத்மான முன்னாடி சொல்லியிருக்க. தத்வா ததைவானும் பிராவசியத்தை உள்ளுக்குள்ள பூந்தது பரமாத்மா, வெளியில வந்து பரமாத்மா இல்லைன்னு எப்படி சொல்றது இல்லையா? உள்ளுக்குள்ள போந்தது பரமாத்மா தான் உள்ள பூந்து. ஆனா இதெல்லாம் தாண்டி வெளியில வரும்போது அது பரமாத்மாவை காட்டிலும் வேறான ஒரு வஸ்துவாக வெளியில வருதுன்னு சொன்னா இந்த ஸ்ருதிக்கு விரோதம். தத்வா ததைவானும் பிராவசியத்தை இதுக்கு விரோதம். அதே மாதிரி அந்யோசா அந்யோகம் அஸ்மீதி நதவேத, பரமாத்மா வேற நான் வேறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு விஷயம் தெரியாது, அவன் அஜ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்றது. தத்துவமே தெரியாது. ஏகமே வாத்விதியம்னு சொல்லிருக்கு, நீங்க வேதத்தை சொல்றது, அதனால அந்த ஸ்ருதிக்கும் விரோதம் வருது. தத்துவத்தின்னு ஐக்கியம் சொல்றது, நீங்க வேதத்தை சொல்றது, அதனால ஜீவத்துக்கு வேதம் சொன்னார், அதுக்கும் விரோதம் வருது. சரி, அப்படியானால் பரமாத்மா இந்த சுத்திகள்லாம் சொல்றபடி ஏவம் இது பரமாத்மா அர்த்தம் சொல்லிடலாமே. இப்படி தெரிந்து கொண்ட பரமாத்மா இது எல்லாத்தையும் தாண்டி வெளியே வருதுன்னு சொல்லலாமே? முடியாதுன்னு. அசைவ ஆனந்தமயமாத்மா உபசங்கிராமதி கர்மகர்த்திருவ அனுபவத்தி. அப்படி சொன்னீங்கன்னா ஆனந்தமய ஆத்மாங்கிறது பரமாத்மா இல்லையா? இந்த ஏவம் வித்து கூட பரமாத்மா தான் சொன்னா பரமாத்மா பரமாத்மாவையே தாண்டி வருது. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? சும்மா ஏமாத்துறதுக்கா இந்த அர்த்தம் இது சொல்லலை. ஆனந்தமயங்கிறது பரமாத்மா இல்லையேன்னு அவர் சொல்லிவிட்டார், முன்னாடியே சொல்லியாச்சு. இருந்தாலும் ஆனந்தமய ஆத்மாவை அதுவே எப்படி தாண்டி வெளியில வர முடியும்? ஆனந்தமயம்னு சொல்லிட்டு அது பரமாத்மாவே தெரியலையா? பரமாத்மாவே தாண்டி வருதுன்னு சொன்னா அந்த வாக்கியத்தை அர்த்தம் எடுக்க முடியாது. கர்மகர்த்திற்கும் அனுபவத்தை அது மாத்திரம் இல்லை, பரஸ்தைவட்ட சம்சாரிக்கும் இன்னொரு ஏவங்கிட்டுங்கிறது இப்படி தெரிந்து கொண்டவன் இதை எல்லாத்தையும் விட்டு மோட்சத்துக்கு போகிறான்னு அர்த்தம் சொல்லலாம். தெரிந்து கொண்டவன்னா தெரிந்து கொள்ளாம இருந்த காலத்துல சம்சாரியாக இருந்தார். தெரிந்து கொண்டவன்கிறது பரமாத்மா தான் நீங்க சொன்னார். இந்த பரமாத்மா தான் ஞானம் வரத்துக்கு முன்னாடி சம்சாரியாக இருந்தது சொன்னதாக ஆகும். அப்ப அந்த பரமாத்மா சுரூபத்துக்கு சம்சாரிக்கும் வந்ததாக சொல்றது அவ்வளவு உச்சிதமாக இல்லையே. பரஸ்தைவ சம்சாரிக்கும் ஜீவாத்மாவுக்கு சம்சாரிக்கும்னு சொல்றது நியாயம், பரமாத்மாவுக்கே சம்சாரிக்கும்னு சொல்றது சரியாக இல்லை. அல்லது பரமாத்மாவே சம்சாரியா ஆயிட்டான்னா அப்ப பரமாத்மா ஒருத்தர் இல்லைன்னு ஆயிடுமே. பர அபாவோவா இல்லையா? பரமாத்மா ஒருத்தன் அசம்சாரியா இருக்கான், அவனே சம்சாரி ஆயாச்சுன்னா அப்ப யாருதான் அசம்சாரியா இருக்கா? எதுவுமே இல்லை, பரமாத்மா இல்லைன்னு ஆயிடும். அதனால நாம விசாரம் பண்ணி பார்க்கணும். நடுவுல ஒருத்தன் சொன்னான், 2 பட்சத்துலயும் நீங்க தோட்ட சொல்றீங்க,
பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற ஏகம் வித்து ஜீவாத்மா தனியாக சொல்லிட்டா ஒரு சுத்தி விரோதம் இருக்கு. சரி ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு வச்சுட்டு ஏகம் வித்துனா பரமாத்மா தான் சொன்னா அப்பவும் தோணுது. அப்படியானால் இந்த ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் இருந்தால் இந்த பட்சத்தை பத்தி விசாரிக்கிறதுல அர்த்தமே இல்லை. தோஷம் உள்ள பட்சத்தை விசாரிக்க என்ன பிரயோஜனம்? யர்த்தா சிந்தா यदि उभयथा प्राप्तो दोषः न परिहर्तुं शक्यते इति व्यर्था चिंता. இந்த ரெண்டு பட்சத்திலையும் அந்த தோஷத்தை பரிகரிக்க முடியுமா முடியாதா? முடியலன்னு சொன்னா அப்ப இந்த விசாரமே தேவையே இல்லை. சொல்லலாம் தான். अथ अन्यतरस्मिन् पक्षे दोषप्राप्तिः तृतीयेवा पक्षे अदुष्टे तैव शास्त्रार्थ इति व्यर्थैव चिंता. சரி இந்த ரெண்டு பட்சத்தில் தோஷம் இருக்குன்னு சொன்னா இந்த ரெண்டையும் தள்ளி விட்டுட்டு மூணாவதாக ஒரு பட்சத்தை பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்ப அதுதான் சாஸ்திரார்த்தம். இந்த ரெண்டு பட்சத்தை சொல்லவே வேண்டாம். எந்த தோஷம் இல்லாத அர்த்தத்தை தான் நீங்க சாஸ்திரத்துக்கு அர்த்தமா சொல்லணும். தோஷம் உள்ள அர்த்தத்தை அது இப்படி இருக்குமா இல்லையா விசாரம் பண்ணி என்ன லாபம் இல்லையா? அந்நதரத்தின் பட்சே தோஷ பிராப்தி. இந்த ரெண்டு பட்சத்திலுமே தோஷம் இருக்கு. திருத்தீயவா பட்சே அதுஷ்டே மூணாவது இது தவிர மூணாவது ஒரு பட்சம் சொன்னோம்னா அதுல எந்த தோஷமும் இல்லாமல் இருக்குன்னு சொன்னா அப்ப விசாரமே வேண்டாம். அந்த மூணாவது பட்சம் தான் இந்த சாஸ்திரத்துக்கு தாத்பரியம் சொல்லலாம். எனக்கு வியர்த்தைவ சிந்தா அப்படின்னு கேட்டான். சித்தாந்தி சொல்றா இல்ல இது விசாரம் பண்ணி தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம். அதனால இது எத்தனை பட்சம் வந்தாலும் 1 2 3 பட்சம் வந்தாலும் இதுதான் சரியா அதுதான் சரியான்னு நாம தீர்மானம் பண்ணணும். விசாரம் பண்ணினாக்கா தீர்மானம் ஆகும். தன் நிர்தாரணேன அர்த்தவத்வா. என்னுடைய விசாரம் ஜாஸ்தின்னு சொல்லாதே. விசாரத்தினால ஒரு பலன் கிடைக்கும். கடைசியில ஒரு தீர்மானத்தை ஒத்துருவோம். இதுதான் இந்த ஸ்மிருதிக்கு அர்த்தம்னு நாம நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் விசாரம் பண்ணுறது. சத்தியம் பிராப்தோ தோஷா நசக்ய பரிஹர்த்தும் அந்யதரஸ்மின் திருத்தீயேவா பக்ஷே அதுஷ்டே அவத்ருதே யர்த்தா சிந்தாஸ்ய நது சஹ அவத்ருதः இதி தத் அவதாரணார்த்தத்வாத் அர்த்தவதி ஏவ ஏஷா சிந்தா. இது அர்த்தம் சொல்றார். ரெண்டு பட்சத்துல தோஷம் இருக்கு. மூணாவது பட்சத்தை எடுத்துக்கிட்டா அதுல தோஷம் இல்லை அப்படின்னா அதுதானே சாஸ்திரார்த்தம். இதுல என்ன விசாரம் பண்ண வேண்டியிருக்குன்னு நீ கேட்கறியா? மூணாவது பட்சம் தான் இந்த சித்திக்கு அர்த்தம்னு தீர்மானமா சொல்லணுமோ இல்லையோ? அதுக்கு முன்னாடி விசாரம் பண்றதுக்கு முன்னாடி இதுதான் சுருக்கம்னு தெரியுங்க. நமக்கு இப்படி ஒரு பட்சம் தெரியுது அப்படி ஒரு பட்சம் தெரியுது. இதுல ஒரு தோஷம் வருது அதுல ஒரு தோஷம் வருது. மூணாவது பட்சம் என்னன்னு தெரியல. அப்படி இருக்க சுத்தியர்த்தம் தீர்மானமா தெரிஞ்சதாக ஆகுமோ ஆகாது. அதனால இந்த ரெண்டு பட்சத்திலும் தோஷம் வரதுனாலே மூணாவது பட்சத்துல அந்த தோஷம் இல்லாததுனாலே அதுதான் இந்த ஸ்ருதிக்கு தாத்பரிய விஷயம் அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காகவே விசாரம் பண்ண வேண்டியது அவசியம். சத்தியம் அர்த்தவதி சிந்தா சாஸ்திரார்த்த அவதாரணார்த்தத்வா சிந்தயதி சுகம் நது நிர்ணயதி அப்படின்னு கேட்கிறேன். அதுதான் சரி நீ சொல்றது நியாயமா இருக்கு. நீ விசாரம் பண்ணி கடைசியில இதுதான் சாஸ்திரார்த்தம்னு அவதாரணம் இதுதான் சாஸ்திரார்த்தம் இதம்னு தீர்மானம் பண்ணி சொல்லத்தா இருந்தா நீ பண்ற விசாரம் சாஸ்திரம். ஆனா நீங்க அப்படி சொல்ல மாட்டே போல இருக்கு. ஏதோ சிந்தையை பண்ணி விசாரம் இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்னு குழப்பம் கொடுத்து பேசாம போடுறது போல இருக்கு. நது நிர்ணயதி. அதனாலதான் இந்த விசாரத்தை சொல்றேன். ஒரு விசாரம் பண்ணினா அந்த விசாரத்துக்கு ஒரு முடிவு வரணும். முடிவே வரலைன்னு சொன்னா அந்த விசாரம் இப்படியாக இந்த பட்சங்கள்ல நான் ஒன்று சொல்றேன் நீ ஒன்று சொல்ற அப்படின்னு விசாரத்தை கடைசியில ஒன்றும் நிர்ணயமாகாமல் இந்த விசாரம் நின்று போயிடுச்சுன்னா அப்ப நீ பண்ற விசாரம் பிரயோஜனம் இல்லாமத்தானே போகும். நிர்ணயாந்தமாக இந்த விசாரம் வரலையே. அதனால நீ பண்ற சிந்தையை பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் நிர்ணயம் வேதவச்சனம் ஏன்பா நான் நிர்ணயம் பண்ண மாட்டேன் நீ இப்பவே எப்படி சொல்ற? விசாரம் பண்ணி ஒரு இதுதான் இலவசம்னு சொல்ல மாட்டேன்னு நீ எப்படி சொல்ற? அதுக்குள்ள இல்லையா விசாரம் பண்ணதுக்கு எப்படி சொல்லலேன்னு வந்ததுக்கு நீ சொல்லலாம். ஒரு சமயம் இந்த வேதார்த்தங்கள்லாம் விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது வேத வாக்கியம் இருக்கோ விசேஷ வாக்கியம் அப்படி இருந்தால் நீ அதை வச்சுட்டு நீ நிர்ணயம் பண்ண முடியாது அப்படின்னு முன்னாடியே சொல்லலாம். அப்படி ஒன்றும் இல்லையே. கடன் கருகி வகுப்பிரதிபக்ஷத்வா. அப்ப சொல்றான் நீ நிர்ணயம் பண்ண முடியாதுங்கிறத நான் எதை வச்சு சொல்றேன்னு கேளு. நீ அத்வைதி ஆத்மா ஒண்ணுன்னு சொல்றவன் நீ ஒருத்தந்தான். உன்னை தவிர உனக்கு பிரதிபக்ஷியாக இருக்கிறவாள் எல்லாரும் துவைதம் ஏற்பட்டது இருக்கு. அநேக அனந்தம்
சாஸ்திரத்தை எடுத்தாலும் அத்வைத சாஸ்திரத்தை விட்டு எல்லா சாஸ்திரக்காராலும் துவைதத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆத்மா ஒண்ணு அப்படிங்கிற அந்த அபிப்பிராயத்தை சொல்வது நீ ஒருத்தம்தான். இப்ப உனக்கு பிரதிபட்சிகள், சத்துருக்கள், உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறவாள் 1000 பேர் இருக்கா இல்லையா? இத்தனை பேருக்கும் நீ பதில் சொல்லி கடைசியில் அத்வைதம் தான் சரின்னு நீ எந்த ஜென்மாவில நிர்ணயம் பண்றது முடியாது. அதனால நீ பண்ற விசாரத்துல ஒரு நிர்ணயம் ஆக முடியாது அப்படிங்கிறதுனால நீ பண்ற விசாரம் வேண்டாம், தேவையில்லாத விஷயம் சொல்றேன். நான் கதந்தருகி பகு பிரதிபக்ஷத்வா, உனக்கு பிரதிபக்ஷம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏகத்துவவாதி நீ ஆத்மீகத்துவவாதியாக இருக்க. வேதார்த்த பரத்வா, உனக்கு ஒரே ஒரு பலம் தான். வேதம் அப்படிதான் சொல்றது. ஆத்மா ஏகோ தேவ சர்வபூதேஷு பூதகா, இதான் வேணும் சொல்றது. அதனால அதுதான் கரெக்ட் நீ சொல்லிட்டு. ஆனா பகவோ நானாத்வவாதினா வேத வாக்கியா, இந்த வேதத்தை விட்டுட்டு சுதந்திரமான யுக்திகளையும் அனுபவத்தையும் வச்சுட்டு ஆத்ம நானாத்வத்தை சொல்றவான் நிறைய பேர் இருக்காங்க. நீ உள்ள அவ பகவா பகவோஹி நானாத்வவாதினா வேத வாக்கியாக பிரதிபக்ஷா. உனக்கு இது சண்டை போட வந்திருக்கா, நீ சொல்றது தப்புன்னு உன்னோட யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கா. அதா மம ஆசங்காம் நிர்ணேஷி. அதனால என்னுடைய சந்தேகம் என்னன்னா, உன்னால நிர்ணயம் பண்ண முடியாது. இவ்வளவு பேருக்கு கொஞ்சம் சொல்லி நீ அபிவிருத்தி ஸ்தாபனம் பண்றேன்னு சொன்னா தெரியல. அப்ப என்ன சொல்ற, ஏததேவ ஸ்வர்ச்சயனும் என்மாம் ஏகயோகினும் அநேக யோகி பகு பிரதிபக்ஷம் ஆத்தா. நீ சொன்னபாரு, நீ ஏகத்துவவாதி, வேதார்த்த பரம், வேதத்தை உடனே தனக்கு சாகாயமாக வச்சிருக்கேன்னு சொன்னதாரு. இதுவே எனக்கு பகு சந்தோஷம். எனக்கு பரம பலம் இதுதான். என்கிட்ட ஒரு பலம் இருக்கோ இல்லையோ, வேதம் சொல்றத நான் சொல்றேங்கிற ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இது போதும். வார்த்தையா வேத வார்த்தையாக நீ இருக்க. அப்படியானால் அவ சொல்றதுக்கு பலம் இல்லை, வேதம் சொல்றதுக்கு பலம் இல்லை. அதனால எல்லாரையும் இருக்கேன், ஒரே விடாத நிர்ணயம் பண்ண முடியும். வேதார்த்த ஏகதேவ ஸ்வர்ச்சேனும் ஜென்மா ஏக யோகினும். நான் ஒருத்தனா இருக்கேன், என் பக்கத்திலே ஏகப்பட்ட பேர் இருந்துட்டானா உள்ளுக்குள்ள கலப்பு வந்துடும். ஆனா நான் அத்வைதியா இருந்திருக்கேன்றதை நீயே ஒத்துக்க. அதனால என்னுடைய மதத்துல உட்பூசல் இருக்கிறதுல காரணம் இல்லை. ஏக யோகினம் அநேக யோகி பகு பிரதிபக்ஷம். பிரதிபக்ஷமா இருக்கிறவாள் பலவிதமா இருக்காங்க. அப்படின்னா என்னாச்சு, அவளுக்குள்ள பரஸ்பரம் மதம் ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. இவன் சொல்றத அவனை வச்சு கண்டிச்சிடலாம். இவன் சொல்றது சரியான இன்னொருத்தன் கேட்டா அவன் எப்படி தப்புன்னு இன்னொருத்த உடனே சொல்லுவான். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டி சொல்றது சரியா அப்படின்னு தாக்கி நின்ற பார்த்தா மகா ஆபத்துன்னு முடியும். தாக்கில சொல்றது சரியான கான்சென்ட் கேட்டா அது அபத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த 2 மதமும் அபத்தமும் சொல்றது நான் பிரயத்தனப்பட வேண்டியது இல்லை. உங்களே பிரயத்தனம் பண்ணி அவளே பரஸ்பரம் கண்டனம் சொல்லுவான். பகு பிரதிபட்சமா இருக்கு. அதனால எனக்குதான் ஜெயம்னு தீர்மானம் ஆயிடுது. அதோ ஜேஷ்யாமிங்கிறலாம் தீர்மானமாக எல்லாரையுமே ஜெயிச்சுடுவேன் ஆரம்பிச்சு என்னோட இந்த விசாரத்தை இப்ப ஆரம்பிச்சு